வெல்கம் டு தமிழ்ஜா ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கீமில் முக்கியமான ஸ்கீம் நகைக்கடன் தள்ளுபடி அதிரடி அறிவிப்பு. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, எந்தெந்த வங்கிகள், அதாவது எந்தெந்த பேங்க்கில் வந்து 1,25,500 ரூபா வரைக்கும் வந்து நகைக்கடன் வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பட்டியல் வந்து தயார் ஆயிடுச்சு. ஸோ அதாவது கூட்டுறவு வங்கிகள் வந்து பட்டியல் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலுக்கு தனியாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராமில் குரூப் ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்கள் அதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கூடிய லிங்க் மூலமாக போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த பேங்க்கில் வந்து 1,25,000 வரைக்கும் வந்து நகை வந்து தள்ளுபடி வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது நகை கடன் வந்து தள்ளுபடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு நகை கடன், சரிங்களா. கூட்டுறவு நகை கடன் பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டுறவு சொசைட்டியில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய நகை கடன் எல்லாமே வந்து தள்ளுபடி பண்ணுறதா வந்து இதுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் அவங்க பார்த்தீங்கன்னா அரசாணை வந்து வெளியிட்டாங்க. ஆனால் அந்த அன்னைக்கு ஈவினிங், அதாவது அந்த அன்னைக்கு சாயங்காலமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எலெக்ஷன் டேட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் எலெக்ஷன் டேட் ரிலீஸ் பண்ணதுனால அவங்களால வந்து அந்த அரசாணையை வந்து செயல்படுத்த முடியாமல் இருந்துச்சு. அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் அறிக்கை விட்டிருந்த ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா 5 சவரன் வரைக்கும் வந்து நகைக்கடன் வந்து தள்ளுபடி பண்ணுறேன், கூட்டுறவு நகைக்கடனில் 5 சவரன் வரைக்கும் வந்து நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இபிஎஸ் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 6 சவரன் வரையிலான நகைக்கடன் வந்து தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஒரு சவரன் நகைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000 வரைக்கும் வந்து அவங்க கடன் வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 5 பவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,25,000 1,30,000 இல்லைனா 1,20,000 இந்த ரேஞ்சில் வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க, சரிங்களா. ஸோ 5 சவரன் அப்படின்னா வந்து இந்த அளவுக்கு வந்து கொடுப்பாங்க. 6 சவரன் அப்படின்னா 1,50,000 இல்லைனா 1,40,000 இது மாதிரியான அமௌண்ட் வந்து கிடைக்கும், சரிங்களா. எக்ஸாக்டாக வந்து 25,000 கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1,50,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். இது வந்து கூட்டுறவு சொசைட்டியில் உள்ள நிலைமை, சரிங்களா. ஸோ இந்த பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கூட்டுறவு சொசைட்டியில் மட்டும் இந்த 1,25,000 இல்லைனா 1,50,000 வரைக்கும் வந்து நகை கடன் வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு சொசைட்டியில் பட்டியல் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து போன வீக்லேயே வந்து அரசு அதிகாரி வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ பட்டியல் அப்படின்னு என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய, அதாவது கடன் மொத்த தொகை வந்து எவ்வளோ பயனாளர்கள் இருக்காங்க, எவ்வளோ பயனாளர்கள் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ கடன் நகை வந்து இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பட்டியலை வந்து இப்போ வந்து ஒவ்வொரு சொசைட்டிலையும் வந்து அந்த பட்டியல் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கிறதா வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு, சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான கேள்வி, அதாவது எந்தெந்த கவர்மெண்ட் பேங்க்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தந்த பேங்க்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்தந்த பேங்க்லாம் வந்து நகைக்கடன் வந்து கோல்டு லோன் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதாவது அஃபிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து எஸ்பிஐ, கனரா பேங்க், இந்த பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க், சிண்டிகேட் பேங்க், ஸோ இது மாதிரியான பேங்க்கில் டாப் இந்த கவர்மெண்ட் பேங்க்ஸ், சரிங்களா. ஸோ இந்த கவர்மெண்ட் பேங்க்ஸில் வந்து அஃபிஷியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து தள்ளுபடி வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து நியூஸ் வந்து வரலை. பட் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த கொரோனா சுச்சுவேஷனில் 1100, சரிங்களா. ஸோ இது வந்து சிஎம் ப்ரிஃபரன்ஸ் நம்பர், சரிங்களா. ஸோ இந்த நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1100 இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து பயனீட்டாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த இது மாதிரியான பொது வங்கிகளில் பார்த்திங்க அப்படின்னா இந்த தேசிய வங்கிகளில் அவங்க வச்சுருக்கக்கூடிய நகை கடனும் வந்து தள்ளுபடி வந்து பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இப்போ கோரிக்கை வச்சுருக்கிறதுனால இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கான நகை கடன் வந்து தள்ளுபடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, சரிங்களா. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரியான பேங்க்லையாகட்டும், ஸோ ப்ரைவேட் பேங்க் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது மாதிரியான தேசிய வங்கிகளை மட்டும் வந்து அவங்க கண்டிப்பாக அவங்க வச்சுருக்கக்கூடிய நகைக்கடன் வந்து தள்ளுபடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதுக்கான கோரிக்கைகள் வந்து நிறைய பேர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதான் அரசுக்கிட்ட வந்து நிறையா கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளை தொடர்ந்து இதுலேயும் வந்து அமௌண்ட் வந்து இவங்க வந்து தள்ளுபடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து நண்பர்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நாம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா
ப்ரோ 1 வீக் பிஃபோர் தான் நாங்கள் வச்சோம், எங்களுக்குமே இந்த ஸ்கீம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த கூட்டுறவு சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டிருக்கக்கூடிய பட்டியல் கிட்டத்தட்ட மார்ச் வரைக்கும் தான் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, மார்ச் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ மே வரைக்கும் கேட்கல, மார்ச் வரைக்கும் கேட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது இபிஎஸ் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி வரைக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ புதுசாக வந்து தலைமையேற்றிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் வரைக்கும் வந்து அவங்க லிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மார்ச் வரைக்கும் வந்து அவங்களுக்கு மார்ச் வரைக்கும் வந்து வச்சவங்களுக்கு மட்டும் வந்து நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஸோ இது வந்து கூட்டுறவு சொசைட்டியில் வச்சவங்களுக்கு. அடுத்தது இது மாதிரியான பேங்க்ஸில் வச்சவங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்டேட்டட் நியூஸ் வந்து போடுறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வைங்க, அப்போ தான் ப்ரெஸ் பண்ணி வைங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து அப்டேட்டடாக வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.